வெல்கம் வியூவர்ஸ். அக்டோபர் 10, 1987 இலங்கை. இந்திய ராணுவ படையுடைய தென்னிந்திய தளபதி ஜெனரல் திபீந்தர் சிங் எப்படி விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவரை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிப்பது அப்படின்னு தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இந்திய ராணுவத்துடைய 18வது தரைப்படை பிரிவு, 41வது தரைப்படை பிரிவு, 72வது தரைப்படை பிரிவு, 91வது தரைப்படை பிரிவு, 115வது தரைப்படை பிரிவு, 65வது கவச வாகன பிரிவு, 10வது கமாண்டோ படைப்பிரிவு மற்றும் இதுக்கு எல்லாத்துக்குமே மேல 13வது சீக்கிய கமாண்டோ பிரிவு அப்படின்னு இந்த படைகள் எல்லாமே விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் புரிய தயாரா இருந்துச்சு. இன்னும் 2 நாட்கள்ல விடுதலை புலிகளை அழிச்சு அதோடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ பிடிச்சிரும் அப்படின்னு தன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு ஜெனரல் திபீந்தர் சிங். இதையே தான் அங்க போர் புரியிருந்த ராணுவ வீரர்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி 2 நாட்களில் 2 வருடங்கள் ஆனாலுமே புலிகளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அதற்கு காரணம் நம்ம எதிர்க்க போறது தமிழீழ விடுதலை புலிகள் கூட அப்படிங்கறதும் அவங்களுடைய உயிரை துச்சம் அப்படின்னு நினைச்சு போராடுற குணம் கொண்டவங்க தான் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படிங்கறத அப்ப அவங்க உணர்ந்திருக்கவில்லை. இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இந்தியா எடுத்த மிக மோசமான முடிவு அப்படின்னு பல வல்லுநர்களால பேசப்பட்டதற்கு காரணமே இந்த ஒரு நிகழ்வு தான். அப்படி இந்தியா ஆரம்பிச்சு வச்ச அந்த ராணுவ நடவடிக்கை 22 வருடங்கள் கழிச்சு 2009 முள்ளிவாய்க்கால் வரைக்குமே தொடர போகுது அப்படிங்கிறத அப்ப இருந்த அரசியல் தலைவர்களோ இல்ல இந்திய ராணுவமோ இல்ல விடுதலை புலிகளோ கூட கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதே போல இந்திய ராணுவ படைகள் செக்கிங் அப்படிங்கிற பேர்ல தமிழீழ பெண்களுக்கு செய்த அட்டூழியங்கள், பாலியல் கொடுமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோல சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல சொல்றது எல்லாத்தையுமே உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிரபாகரன் அவர்கள் தங்கி இருக்கிறதா சொல்லப்படுற அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட இரவு 1 மணி அளவுல இந்திய ராணுவ படையுடைய 4 MI ஹெலிகாப்டர்ஸ் கமாண்டோஸ தரை இருக்க அங்க போகுது. அது மட்டும் இல்லாம சீக்கிய தரைப்படையினர் அந்த இடத்தை சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா இவங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா இருந்துச்சு புலிகளுடைய எதிர் தாக்குதல். நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி புலிகளுடைய ஆயுதங்களை இந்திய ராணுவத்திடம் இலங்கை ராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தாலுமே அது வெறும் டோக்கன் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடலாம் அப்படின்னு இன்னும் பல ஆயுதங்களை ஒப்படைக்காம வியூகம் பண்ணி வச்சிருந்தாரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். சோ அப்படி அந்த ஆயுதங்களை வச்சு அங்க வந்த ஹெலிகாப்டர்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிச்சதால தாக்கு பிடிக்க முடியாம 4ல 3 ஹெலிகாப்டர்ஸ் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இவங்க நினைச்ச மாதிரி இது சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு ராணுவ நடவடிக்கையா இருக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இந்திய ராணுவத்திற்கு தெரிய வருது. இப்படி ஒரு எதிர் தாக்குதலை நடத்தின விடுதலை புலிகளை சமாளிக்க முடியாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திய ராணுவ படை யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ பொதுமக்கள் தங்கியிருந்த இடத்துல அந்த இரவு தாக்குதல் நடந்துட்டு இருந்தப்ப அங்க வீட்டுக்குள்ள தங்கியிருந்த தமிழ் மக்கள் எல்லாமே அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இப்ப இந்த வீட்டுல இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடலாமா இல்லது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமா அப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. துப்பாக்கி சத்தம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. அப்ப பயந்துட்டு இருந்த தமிழ் மக்களுக்கு நடுவில் இருந்த இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாருமே பயப்பட வேண்டாம், இந்திய ராணுவ படை சிங்கள ராணுவ படை மாதிரி தமிழ் மக்களை கொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க சண்டை போடுறது விடுதலை புலிகள் கூட மட்டும்தான், நிச்சயம் அவங்க தமிழ் மக்களை நேசிப்பாங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி அவங்களுடைய பயத்தை போக்கி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள அதிரடியா புகுந்த இந்திய படை தன்னுடைய அமைதி காக்குற வேலையை செய்ய ஆரம்பிச்சது. அதாவது அங்கிருந்த அந்த நபர் இந்திய ராணுவ படை நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நபரை அவருடைய மனைவி, அவருடைய சின்ன குழந்தை அப்படின்னு எல்லாத்தையுமே சுட்டு கொள்ளுது. அது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர் பயத்துல பக்கத்து வீட்டுல இருந்து வந்து தங்கியிருந்த 6 பேர் அப்படின்னு
எல்லாருமே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த வீட்டுல தங்கியிருந்த 7 வயசு சின்ன பையன் மட்டும்தான் அதிகப்படியான காயங்களோட உயிர் பழைச்சிருக்கான். மற்ற எல்லாருமே இரக்கமற்ற முறையில கொடூரமா சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க இந்திய அமைதி படையால. இப்ப தலைவர் பிரபாகரன் அவரை பிடிக்க முடியல அப்படின்னு கோபத்தில் இருந்த இந்திய அமைதிப்படை அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல முகாம் அமைச்சு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்பதான் அவங்களுடைய கண்ணில் பட்ட ஒரு வீட்டை முற்றுகையிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போன இந்திய அமைதிப்படை தங்களுடைய அமைதியை காக்கிற வேலையை செய்யறாங்க. அதாவது அந்த வீட்டில் இருந்த 9 பேரையுமே ஈவு இரக்கம் இல்லாம சுட்டுக் கொள்றாங்க. விடுதலை புலிகள் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சு வச்சிருந்த இடங்கள் எல்லாமே தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுது. இந்திய கமாண்டோக்கள் தமிழ் மக்களையும் விடுதலை புலிகளை தான் பார்த்தாங்க. அதே போல செல் தாக்குதல் நடத்துற யுத்தியை கையில் எடுத்தது இந்திய ராணுவம். அதற்கு சிங்கள ராணுவமோ ரொம்பவே உற்சாகத்தோட சந்தோஷத்தோட இந்திய அமைதி படைக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஒவ்வொரு இந்தியனுமே வெட்கி தலை குனிய வேண்டிய செயலை செய்ய ஆரம்பிக்குது இந்திய அமைதி படை. விடுதலை புலிகளை பிடிக்க செக்கிங் அப்படிங்கிற பெயர்ல ஒவ்வொரு ஈழ தமிழர்களுடைய வீட்டுக்குள்ள சென்ற இந்திய அமைதி படை தமிழ் ஈழ பெண்களை பார்க்க அவங்க பயந்து நடுங்க இவங்களுக்குள்ள இருந்த மனித மிருகம் வெளியே வர ஆரம்பிக்குது. விடுதலை புலிகளை தான் நம்மளால பிடிக்க முடியல. விடுதலை புலிகளின் உறவுகளை செக்கிங் அப்படிங்கிற பெயர்ல துன்புறுத்துவதன் மூலமா இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க இந்திய அமைதிப்படை. அப்படி தமிழர்களுடைய வீட்டுக்குள்ள போன இந்திய அமைதிப்படை அங்க இருக்கிற சின்ன பொண்ணுங்க அப்படின்னு கூட பார்க்காம செக்கிங் அப்படிங்கிற பெயர்ல அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை தடவ ஆரம்பிச்சிருக்காங்க. எதுவுமே செய்ய முடியாம கூனி குறுகி நிக்கிற அவங்களுடைய அம்மாவையும் விட்டு வைக்கல இந்திய அமைதிப்படை. நாளுக்கு நாள் இந்த அட்டூழியம் எல்லை மீற ஆரம்பிக்குது. எந்த ஒரு இந்திய படை ஈழத்துல முதன்முறையா வந்து இறங்கும் பொழுது எங்களுடைய இந்திய ராணுவப்படை வந்துருச்சு, இனி இலங்கை ராணுவத்தால எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஈழ பெண்கள் எல்லாருமே எந்த ஒரு ராணுவ வீரர்களை ஆழத்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்றார்களோ அவர்களை கேட்பதுக்கு நாதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற தமிழ் ஈழ பெண்களுடைய கற்பை சூறையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடூர நிகழ்விலிருந்து தப்பிச்ச ஒரு பெண்ணுடைய கதை தான் நான் இப்ப சொல்ல போறது. நவம்பர் 6, 1987 அன்னைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் அவங்களுடைய அராஜகத்தை ஆரம்பிச்சிருந்தது இந்திய அமைதிப்படை. கீரிமலை அப்படிங்கிற அழகான கிராமத்துல அந்த கிராமத்துடைய கடற்கரையில அழு குரல்கள் மரண ஓலங்கள் கேட்க ஆரம்பிக்குது. 22 வயது ஜெயந்தியுடைய கணவர் அம்மன் கோவில் பூசாரி. அவரை அந்த கடற்கரையில நெஞ்சில மிதிச்சு சுட்டு கொள்றாங்க இந்திய வீரர்கள். வேண்டாம் என்னுடைய கணவரை விட்டுருங்க அப்படின்னு ஜெயந்தி சொல்ல சிரிச்சுட்டே இதை பண்ணாங்க அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட இந்திய அமைதிப்படை வீரர்கள். 48 வயதான புவனேஸ்வரி அவங்களுடைய பொண்ணு தான் ஜெயந்தி. அந்த ஊர்லயே கொஞ்சம் வசதியான குடும்பம் தான் இவங்களோட குடும்பம். இவங்களுக்கு 20 வயதான வசந்தி அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு இருக்காங்க. ஒரு மனநலம் குன்றிய மகனும் இருக்கான். இவங்களுடைய கணவர் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இப்ப இது எல்லாமே பார்க்கும் பொழுது புவனேஸ்வரிக்கு இன்னொரு நினைவு வருது. இதே போல 30 வருடங்களுக்கு முன்னாடி 1957 நான் ஏற்கனவே முதல் வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு கோவில் பூசாரி சிங்கள இன வெறியர்களால எரித்து கொல்லப்பட்டிருப்பாரு. அந்த நினைவு தான் அப்ப புவனேஸ்வரி அவர்களுக்கு வந்திருக்கு. அப்பேற்பட்ட இனவெறி கொண்ட சிங்களவர்களிடமிருந்து காப்பாற்ற வந்த இந்திய பாரதத்துடைய வீரர்களும் இப்போ அதையே தான் பண்றாங்க. இதை நினைச்சு கவலைப்பட்டு கோவத்தால தன்னுடைய பல்ல கடிச்சிட்டு அவங்க சொன்னபடி தன்னுடைய வீட்டுக்கு 50 இந்திய வீரர்களுக்கு நடுவுல மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி. தன்னுடைய வீட்டுக்கு போனதுமே அங்க வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்த அந்த மனநலம் குன்றிய சின்ன பையனுடைய நெஞ்சில மிதிச்சு அவரை ஷூட் பண்ணி கொண்டுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க இந்திய ராணுவ வீரர்கள். இப்போ ஜெயந்தி மற்றும் புவனேஸ்வரி வசந்தி இவங்களுடைய கூந்தலை பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள தள்ளி விட்டு உங்க வீட்டுல பணம் நகையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. நாங்க பெரிய பணக்காரங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு புவனேஸ்வரி பதில் சொல்ல அங்கிருந்த வீரர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த வீடு முழுவதுமே சூறையாடப்பட்டு தங்க நகைகள் பணம் எல்லாமே ஒரு மூட்டை மாதிரி கட்டப்பட்டு அதை எடுத்துக்கிட்ட இந்திய படை அதற்கு பிறகு மறுபடியுமே இவங்களை அந்த கடற்கரையை நோக்கி கூப்பிட்டு போறாங்க. அங்க கடற்கரைக்கு போகவே மரண சத்த ஓலங்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஆங்காங்க இறந்து கிடக்கிற அவங்களுடைய பிணத்தை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரி அவர்கள். அப்போ 48 வயதான புவனேஸ்வரி, 22 வயதான ஜெயந்தி, 20 வயதான வசந்தி இவங்க 3 பேருடைய உடல் இருந்த துணி அவிழ்க்கப்படுது. உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்கிற பெண்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க அங்கிருந்த இந்திய ராணுவ வீரர்கள். அப்போ அதிலிருந்த ஒரு இந்திய ராணுவ வீரர் அவர்களுடைய அந்தரங்க உறுப்புல அவர்களுடைய 2 தொடைகளுக்கும் நடுவுல கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இதே நிலைமைதான் அந்த 3 பேருக்குமே. தமிழர்களுடைய
பெண்களுடைய மானத்தில் சுடுவது போல இருந்துச்சு இந்த செய்கை. கொஞ்ச நேரம் கழிச்சு புவனேஸ்வரி மட்டும் கண்ணை விழிச்சு பாக்குறாங்க. அவங்க மட்டும் இன்னும் சாகல. ஆனா அந்த பிணங்களுக்கு இடையில தானும் ஒரு பிணமாய் அசைவில்லாம கிடந்து உயிர் தப்பிச்சு வெளியே வந்து சொன்ன நிகழ்வு தான் இது. யாழ்ப்பாணத்துல ஒரு சர்ச்சு கிட்ட இந்திய ராணுவம் ஒரு முகாம் அமைச்சிருந்தாங்க. அப்ப அங்க ரோட்ல எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த 55 வயது பெண்மணியை பாக்குறாங்க அங்கிருந்த 2 இந்திய அமைதிப்படையினர். அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து கூடவே போறாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய குடிசைக்குள்ள போன உடனே பின்னாடியே உள்ள போன இவங்க தங்களுடைய வீரத்தை அந்த 55 வயது பெண்மணி கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வயதை கூட பொருட்படுத்தாம அட்டூழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கத்த முயற்சி செஞ்ச அவங்களுடைய வாயை பொத்திட்டு பாலியல் வல்லுறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்த 22 வயதான அவங்களுடைய பெண் அங்க வராங்க. அந்த 22 வயது பெண்ணையும் உள்ள இழுத்து போட்டு ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பிச்சு வெளியே ஓடி வந்த அந்த பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அங்க ரோட்ல நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே ஒன்று கூட அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அந்த 2 ராணுவ வீரர்களுமே இதை எதிர்த்து 400 பேர் ஒன்னா சேர்ந்து இந்திய ராணுவ முகாம் அமைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு நியாயம் கேட்கறதுக்காக அங்க போறாங்க. அங்கிருந்த இந்திய ராணுவ வீரர்களோ தங்களை நோக்கி வர்ற கூட்டத்தை பார்த்து தங்களுடைய துப்பாக்கிகளை ஷூட் பண்றதுக்காக ரெடியா வைக்கிறாங்க. தங்களுடைய முகாமை பார்த்து வர்ற அந்த மக்களை ஷூட் பண்றதுக்காக உத்தரவு கொடுக்க வேண்டிய அதிகாரி திடீர்னு ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறாரு. அப்படி திரண்டு வந்த மக்களுக்கு இடையே ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரும் நடந்து வந்ததை பார்த்தனாலதான் ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருந்தாரு. அந்த பாதிரியாருடைய தலைமையில தான் அந்த கூட்டம் அங்க வந்திருந்துச்சு. அதிர்ஷ்டவசமா சந்தர்ப்பவசமா இந்த உத்தரவு கொடுக்கிற ராணுவ அதிகாரியும் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கறதால ஒரு மிகப்பெரிய உயிர் பலி அங்க தடுக்கப்பட்டிருந்துச்சு. அங்க வந்த மக்கள் நடந்த விஷயத்தை அங்க சொல்றாங்க. அதே போல இத பண்ணது யாரு அப்படின்னு அடையாளம் காமிக்கிறாங்க. அதற்கு அந்த ராணுவ அதிகாரியோ நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். இப்ப நான் சொன்ன இந்த 2 சம்பவமுமே ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல வெளியில சொல்லப்படாதவை எத்தனையோ இருக்கு. அப்படி வெளியில சொல்லப்பட்டது மட்டுமே எபிசோட்ஸா போட்டோம் அப்படின்னா 1000க்கும் மேல எபிசோட்ஸே போயிடும். செக்கிங் தேடுதல் அப்படிங்கிற போர்வையில பல அக்கிரமங்கள் இந்த மாதிரி அங்க நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதை எல்லாமே எப்படி இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு? இது எல்லாமே இந்திய அரசாங்கத்திற்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா? அப்ப இதை எதிர்த்து இந்திய அரசாங்கம் எதுவுமே பண்ணலையா? இந்திய அரசாங்கம் இந்திய மேலதிகாரிகள் என்ன சொன்னாங்க? இதற்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிற அடுத்த எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.